இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? என்னமா நீ என்னமா தப்பே பண்ணாத மாதிரி பேசிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல சிவபாலன் போய் பார்த்து எல்லாம் வீராவை கட்டிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமானு கேட்டிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு இவர் கௌதம கொண்டு வந்து கடையில உட்கார வைப்பாரா? அதுக்கப்புறம் சிவபாலன்ட்ட போய் என் தங்கச்சியை கட்டிக்கிறது விருப்பமானு கேட்பாரா? அவனுக்கு மான மரியாதை இல்ல? அது அவனுக்கு அவமானமா இருக்காது? எவ்வளோ பைத்தியக்கார மாதிரி ஏதோ உளற. ஏன் உன் தங்கச்சிக்கு அறிவு கிடையாதா? இத்தனை வருஷம் இருந்தாலும் அப்ப வந்து கேட்டுக்கலாம்ல. அப்பெல்லாம் கேட்கல. அவங்க ஆசைப்பட்டு வந்து கேட்கறாவ. அதை தெரிஞ்சுட்டு பின்னாடியே வந்து ஏமாவனு கட்டி கொடு ஏமாவனு கட்டி கொடு. நான் என்ன செய்வேன்? முதல்ல வந்தது யாரு? இல்ல நான் தான் போய் கௌதம் வீட்டு வாசல்ல நின்று கெஞ்சினா. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசாத சொல்லிவிட்டேன். ஆமா, நாங்க முட்டாளி, இவர் உலகத்திலே இல்லாத பெரிய புத்திசாலி. பாவியா சும்மா எப்போ தேவலாம பேசி பேசி எனக்கு பெரிய தாத்தா. ஆமா ஏத்துறோம். கோயில்ல நீ உன் தங்கச்சியை சேர்ந்து ஆடின ஆட்டத்துக்கு உங்க ரெண்டு பேரையும் என்ன என்ன செஞ்சிருப்பட தெரியாது. என்ன துளிச்சிருவேக்கும் பாலே. ஏன்பா சண்முகம், என்னத்துக்கு இம்புட்டு ஆவேசம்? இப்ப என்ன கல்யாணமா நின்னு போச்சு? நிச்சயதார்த்தம் தானே, அதுவும் நிக்கல, தள்ளி வச்சிருக்காங்க. அம்புட்டு தானப்பா. ஏலே நீ வாயமுல்ல. நீ நான் அந்த ஆளுக்காக பஞ்சாயத்து போதியா? ஊரை கூட்டி நிச்சயதார்த்தம் பண்ண இடத்துல வந்து கலாட்டா பண்ணி எடுத்து விட்டு நானே கொதிச்சு போயிருக்கேன். தேவையெல்லாம் பேச்சு விடாது சொல்லிவிட்டேன். சண்முகம், மாமா பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் எங்க அம்மாவுக்கு பொண்ணு கேட்க உரிமை இல்லையா? அவங்க அண்ணன் பொண்ணு தானே பொண்ணு கேட்டாங்க. ஏலே உனக்கு என்ன கோட்டி பிடிச்சிருக்கா? என்கிட்ட வந்து கௌதம கட்டி வைன்னு சொல்லுத. அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டு சிவபாலனை கட்டி வைன்னு சொல்லுத. என்ன மாத்தி மாத்தி பேசுதியா? நீ தாம்ல சொன்ன அவன் கையை அறுத்துக்கிட்டா ரொம்ப லவ் பண்ணுதா கௌதமுக்கே கட்டி வச்சிடலாம்ட்டு. பாருங்க, நீங்க நிச்சயதார்த்தத்தை தடுக்கலாம், இல்ல கல்யாணத்தை கூட தடுங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா சொல்லுதேன் கேட்டுக்குங்க. அந்த வீட்டுக்கு என் இன்னொரு தங்கச்சிய நான் மருமகளா அனுப்ப மாட்டேன். அத என் அப்பன் தடுத்தாலும் சரி, என் அத்தை தடுத்தாலும் சரி, நான் பாத்துக்கிட்டேன். நாங்களும் பாத்துக்கிறோம், எங்களுக்கும் தெரியும்.